வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நேற்று சடனாக நம்ம யாருமே எதிர்பாராத விதத்தில் தலைவர் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நியூஸ்லலாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தலைவர் என்னடா ஆச்சு திடீர்னு, நல்லா தானே காலையில் வரைக்கும் பார்த்தா ஷூட்டிங்லாம் போகிறதுன்னு நியூஸ் வந்தது, இப்போ என்னடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ட்ரஸ்டபுளான சோர்ஸ் நம்ம தலைவர்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய சில தலைவர் ஃபேன்ஸ்லாம் நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் சேனலில் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, மீடியா வந்து அவங்க ஹைப்புக்காக என்னென்னமோ எழுதுகிறாங்க, ஐசியூவில் தலைவர் வச்சுருக்காங்கங்கிறாங்க, ஆப்ரேஷனுங்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்கள் உங்களுடைய ஓன் பேஜில் நீங்கள் போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன், தலைவர் ஆரோக்கியமாக இருக்கார், யாரும் பயப்பட வேண்டாம், ஒன்றும் ஒரி இல்லை. ஏற்கனவே தலைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்கெடியூல் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி செக்கப்புக்கு, அதுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவர் தன்னுடைய செக்கப் எல்லாமே முடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன சிகிச்சைனா யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ ஒரு சின்ன சிகிச்சையை முடிச்சுக்கிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்போலோவில். ஸோ அவங்களுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்போலோ தரப்பில், இன்னும் 2 டேஸில் தலைவர் வீட்டுக்கு போயிடுவார், யாரும் பயப்பட வேணாம், ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யாருக்கும் எந்த பட்டமும் இல்லை, ஹாஸ்பிட்டல்லாம் யாரும் வரையெல்லாம் வேணாம், அவர் நல்லாவே இருக்கார், 2 டேஸில் போயிடுவார், ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தலைவர் வழக்கம் போல் கூலி ஷூட்டிங்க்கும் போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ October 10 வேட்டையினுடைய அந்த விழாவை தலைவர் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக தான் கொண்டாடுவாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், யாருக்கும் எந்த பதட்டமும் வேண்டாம், தலைவர் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கார். சொல்லப்போனால் விரைவில் தலைவருடைய ஒரு வீடியோவும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தலைவருடைய ஹெல்த் சம்மந்தமான விஷயம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த காசு பார்ப்பாங்க யூடியூபர்ஸ்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா. ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் அந்த பெரிய ஆக்டரை வச்சுட்டு வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், அதை இவங்களுக்கு என்னென்னலாம் வாய்க்கு வருமோ அதெல்லாம் அடித்து விட்ருவானுங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் பார்த்திங்கன்னா நம்ம பொய்ப்பேச்சு அந்தணன். பொய்ப்பேச்சுனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எந்த சேனலில் சொல்கிறேன்னா நம்ம அந்தணன் அவருடைய வீடியோ காலையில் பார்த்தா பயங்கர ஷாக்கிங். தலைவருக்கு உடம்பு முடியலை அப்படிங்கிறது தான் நியூஸ். அதுக்குள்ளே இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்ன உருட்டிகிட்டு இருக்காருன்னா, அதாவது இவர் என்ன இதுக்கு எடுத்துக்காட்டெலாம் சொல்கிறாரு. அதாவது 2.0 படம் அப்போ வந்து சங்கர் வந்து ரஜினிக்கு வந்து நம்ம தலைவருக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் கொடுத்தாராம். ஒரு மேலே ரோப்பை கட்டி தொங்க விடணுமா அந்த சீனில். அது மாதிரி தலைவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாராம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவருக்கு உடம்பெல்லாம் முடியலையாம், அந்த மாதிரி ரோப்பு கட்டி தொங்க விட்டதுனால. அதனால் சங்கர் மேலே கோச்சிக்கிட்டு, நான் அந்த படத்தை விட்டே வெளியாகிறேன், நீ வேறு யாரையும் வச்சு எடுத்துங்க, நான் கொடுத்த அட்வான்ஸை நான் வாங்கினதெல்லாம் உங்ககிட்ட திருப்ப கொடுத்துட்றேன் அப்படிலாம் தலைவர் வந்து கோச்சிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் சங்கர் வந்து ரஜினி சார் இல்லாமல் இந்த படத்தை எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாருடைய அந்த போஸ்டர்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அக்ஷய்குமாருக்கு நிறைய கதையை எழுதி சங்கர் வந்து அந்த படத்தை முடித்தாராம். இதை வந்து யார் சொல்லியிருந்தானா அந்தண்ணன் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்டவரை ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலை கொடுக்கும்போது என்ன ஆகுங்கிறது சொல்ல தேவையில்லை. அப்போ அவரை ரோப்பில் கட்டி தொங்க விடும்போது அவர் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்போ சங்கரை கூப்பிட்டு, என்னுடைய சம்பளத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், அதே மாதிரி என் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதற்கான செலவையும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வேறு ஒருத்தரை வச்சு இந்த படத்தை முடிச்சிங்க அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ரஜினி இல்லாத 2.0 நினச்சி பார்க்க முடியுமா? அப்போ சங்கர் என்ன பண்ணுறாரு, கதையவே அக்ஷய்குமார் மேலே மாற்றுறாரு. அதனால தான் படத்தில் வந்து அக்ஷய்குமாருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மீடியாவில் என்ன வேணாலும் இவங்கெல்லாம் பத்திரிக்கையாளர் இருந்துங்கிறாங்க, இவங்க என்ன வேணாலும் எழுதியிருப்பாங்க, அன்றைக்கி அந்த மக்கள் அதெல்லாம் நம்பியிருப்பாங்க படித்தவங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட கூகுள் இருக்குது, இன்னும் நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, சோர்ஸ் இருக்குது. ஸோ யூடியூப் இருக்குது மெயினாக, என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு உடனே தேடி பார்க்க. ஸோ எதுனாலும் இவங்க போய் விடணும், உடனே பின்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்படி ஒரு சம்பவமே 2.0 டைமில் நடக்கலை. அங்கே நடந்தது உண்மையாக என்னென்னா, அந்த இடத்துல தலைவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு ரத்தம் வந்தது வரைக்கும் உண்மை. ஆனால் என்னென்னா, சங்கர் சார் வந்து ஓடி போய் டக்குன்னு ரஜினி சாரை, சார் எனக்கு சார் நீங்கள் இந்த மாதிரி ஷாக்கு அடிப்பட்டது எனக்கு தெரியாது, ஏதோ கூட்டமாக இருந்தாலும் ஓடியாந்தேன், நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க சார் அப்படின்னா, ரஜினி சார் உடனே அதெல்லாம் இல்லை, லைட்டிங் செட் பண்ணிட்டீங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்காங்க, ப்ரொடியூசர் காசு என்ன ஆகுறது, நான் அந்த மிஷினை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சங்கர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ரஜினி சார் வந்து தன்னுடைய தொழிலை அவ்வளோ ரசித்து பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அவர் போயிட்டு இந்த மாதிரி சீன்லாம் நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கில் பாதிலே ஸ்கிப் ஆகி போனார் அப்படின்னு அந்த நான் உருட்டுறதெல்லாம் கண்டிப்பாக இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு தான் கேட்க தோணுது. கிளைமேக்ஸ் ஷூட் அப்போன்னு நினைக்கிறேன், இன்ஜூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி என்ன தான் நடந்தது அண்ட் எப்படி அவர் கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க? ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இல்லை, அது கிளைமேக்ஸில் இல்லை. கிளைமேக்ஸ் பண்ணப்போ வந்து அவர் கொஞ்சம்
கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. லைக் அடிபட்டது வந்து வேற ஒரு சீன் எடுக்கும்போது, இங்கே ஓஎம்ஆரில் ஒரு இடத்துல எடுக்கும்போது அந்த இது ஷார்ட் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு கொஞ்சம் பரபரப்பாக ஐயோ வெயிட் பண்ண போகிறாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்திருக்கிறாரு. வரும்போது படி ஸ்லிப் ஆகிட்டுருக்கு. படி ஸ்லிப் ஆகும்போது இது விடும்போது கீழே ஸ்லிப் ஆகி விழுந்து இந்த இடம் அடிபட்டு இவ்வளோ பெரிய காயம். லைக் ஓப்பனாக ஃபுல்லாக பிளட் ஊற்றுது. அது எனக்கு தெரியாது. வந்து என்ன ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை ரெடி பண்ணி எடுக்கலான்ற மாதிரி இருக்கும். சரி ஷார்ட் சொல்லிட்டேன். ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி அவர் போய் அங்கே உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. டச்சப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக அவரை சுற்றி என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்போது சரி வேறு ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ மேனேஜர் வந்தார். வந்துட்டு சார் அவருக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி இது பெரிய காயம் சார். ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் போய் என்ன சார் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இவ்வளோ பெருசு கிழிஞ்சிருக்கு. அப்படியே பிளட்டு ஊற்றிட்டு இருக்கு. சார் நீங்கள் போங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னா அவர் வந்து இல்லை முடிச்சுட்டு போகிறாரு. சார் என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? இவ்வளோ பெரிய காயம் பட்டிருக்கு, போங்க நீங்கள் இதை அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இல்லை இந்த ஒரு ஷாட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோ லைட்டிங்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லை சார் அதெல்லாம் வேணாம் போங்க பரவாயில்ல இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்ப போகல ரொம்ப நேரம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லி சுற்றி எல்லாம் கும்பலாக சேர்ந்து சார் நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மனசே இல்லாமல் தான் அவர் போனார். ஆக்சுவலாக இன்னும் போனால் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பெரிய காயம் அது கிட்டத்தட்ட 1 month அது ரெக்கவர் ஆகிறதுக்கு லைக் க்யூர் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஒரு காயத்தை வச்சுக்கிட்டு அவர் நடிக்கிறேன். ப்ரொஃபஷனலிசம். ஆமாம். அப்புறம் இங்கிட்ட போய் பார்த்தா செய்யார் பாலுன்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏதோ தண்ணியில் நடிக்கிற மாதிரி சீனா ரஜினி சாருக்கு மழையில், அதனால வந்து ரஜினி சாருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சான். அடப்பாவீங்களா, அவ்வளோ வந்து மூளை இல்லாதவரா லோகேஷ்? அவருக்கு தெரியாதா 73 வயது ஒரு நபரை வச்சு படம் எடுக்கிறோம், அவரை எப்படி காட்டணும், என்ன மாதிரி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் தெரியாமையா போயிட்டு டக்குனு ரஜினி சாரை வச்சுட்டு போய் சார் தண்ணியில் ஒரு சீன் இருக்குது நடிங்க, ரோப்பில் ஏறி தொங்குங்க இப்படிலாம் சொல்லுவார். ஏன்னா பார்க்குறவங்களெல்லாம் முட்டாளாக வச்சுக்கிறீங்களா இல்லை நீங்கள் தான் முட்டாளா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா கமல் சாரை வச்சு லோகேஷ் படம் பண்ணும்போதே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், கமல் சார் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரோல் எழுதி நிறையா சீன் பண்ணியிருப்பேன். அந்த மாஸ்க் போட்டு கமல் நடிச்சிருப்பார்ல, அந்த இன்ட்ரோவில் தான் மாஸ்க்கே திறப்பார். அதுக்கு முன்னாடி வந்த கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட டூப் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க அந்த ஸ்டண்ட் சீன்லாம். அந்த மாஸ்க்கை கழட்டும் போது தான் கமல் சார் உண்மையாக காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லோகேஷ் ஸ்கிரிப்டே எழுதியிருப்பார். அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதுவார். எல்லா டேரக்டருமே அப்படி தான், நெல்சன், சங்கர் சார் எல்லாருமே. ஸோ இவங்க போகிற போக்கில் பழி தூக்கி லோகேஷ் மேலே போட்டுவிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தலைவருடைய ஹெல்த் சம்மந்தமாக மீடியாக்களில் இப்படியெல்லாம் சுற்றி இருந்துச்சு. அதில் ஒரு பாசிட்டிவ் விஷயமாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் அவர்கள் தலைவருடைய குணமாய் வரணும்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார். பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவர், அப்புறம் சீமான் நாம் தமிழர் தலைவர், இப்படி எல்லாருமே பாமக நிறுவனர் அன்புமணி அவர்கள், இந்த மாதிரி எல்லாருமே அரசியல் ரீதியாகவும் சரி, காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, இப்படி எந்த கட்சியுமே பாகுபாடின்றி எல்லாருமே தலைவர் ரெக்கவர் ஆகிறதுக்காக ட்வீட் போட்டுலாம் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் ஒரு அந்த ஃபேன்ஸ் பேச அரசியல் ரீதியாகவும் சரி, கீழே ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற அந்த தொழிலாளி வரைக்கும் உருவாக்கி வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தலைவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இது மூலிமா நான் நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். 2 days தலைவர் வீட்டுக்கு திரும்புறது கன்ஃபார்ம். அதையும் அன்றைக்கி அவர் வரும்போது இந்த வீடியோலாம் வந்துச்சுன்னா அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கப்புறம் வேட்டையன் UA அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு படம். ஸோ படத்தில் ஆக்ஷனும் கன் சீனும் நிறையாவே இருக்கும். அதனால தான் ஏவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வேறு மற்ற செய்திகள் நம்ம வேட்டையனை பற்றி வரும்போது அதை குறித்தும் பேசுவோம். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து இப்போதைக்கு விடைபெறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.